அடிக்க அசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் கிருஷ பத்தி ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. அவனை பெத்தவளியே அவளுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பையனை நிர்கதியா விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு மேல அந்த குழந்தைய கூட்டிட்டு என்னத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாங்க. அண்ணாமலை இந்த வீட்டுல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் யாருக்கு எந்த பக்கம் இருக்காங்கன்றத பார்த்து தானே இப்ப கிரிஷ் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒருத்தரும் கிரிஷ் இங்க வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னு சொல்றாங்க. ரோகிணியும் கிரிஷ் வரணுன்றதுக்காக கை தூக்குறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி என்ன பேசிட்டு இருக்க? அந்த பையன் யார் பெத்தவங்களோ என்னவோ, அந்த குழந்தை ஏன் வரணும்னு சொல்லிட்டு கை தூக்குற, கையை கீழே இறக்குன்றாங்க. உடனே ரோகிணி, மனோஜ் நீ என் மேல வச்சிருக்க அன்பு பாசம் உண்மைனா நீ கையை தூக்குன்னு சொன்னதும் மனோஜும் கையை தூக்குறாங்க. இதுல விஜயா மட்டும்தான் கையை தூக்காம இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்லிடுறாங்க, இங்க பாரு விஜயா, அந்த பையன் வரத்துல உனக்கு மட்டும்தான் விருப்பம் கிடையாது. அந்த பையன் வரட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அந்த குழந்தை வீடே எந்த அளவுக்கு கலகலப்பா இருக்கு, அந்த பையன் வரட்டும் சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. ஆமா, அந்த ரவுடி பையனை கூட்டிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு அந்த பையனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.